ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ சர்வேலன்ஸ் கேமரா, அதாவது கண்காணிப்பு கேமரா, அப்புறம் சிசிடிவி, இது ரெண்டும் ஒன்று தானா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்காணிப்பு கேமராவை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சர்வேலன்ஸ் கேமரா அல்லது கண்காணிப்பு கேமரா, இதை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனலாக் கேமரா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அனலாக் ஹை டெஃபனிஷன் அல்லது ஏஹெச்டி கேமரா, மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கேமரா அல்லது ஐபி கேமரா. கேமரானாவே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பிக்சர் கிளாரிட்டி தான். பிக்சர் கிளாரிட்டியை டெக்னிக்கல் டேர்மில் டிவிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிஎல் அப்படின்னா என்னென்னா டிவி லைன்ஸ், ஒரு ஃப்ரேமில் எவ்வளோ நெருக்கமாக லைன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும். அனலாக் கேமரா பொறுத்த வரைக்கும் 420 டிவிஎல்லேருந்து 1500 டிவிஎல் வரைக்கும் இருக்குது. அப்புறம் ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயரில், அதாவது பிக்சலில் மெஷர் பண்ணுவாங்க, பிக்சல் பெர் இன்ச். பிக்சல் அப்படிங்கிறது என்னென்னா பிக்சர் எலமெண்ட்டோட ஷார்ட் ஃபார்ம். இதில் நான் 2 ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். அதில் அந்த வீடியோவோட ரெசல்யூஷன் கிளாரிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை பற்றின அதிக விவரம் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் சர்வேலன்ஸ் கேமராவுக்கு வரலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா அனலாகு, செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஏஹெச்டி, தேர்ட் டைப் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கேமரா அல்லது ஐபி கேமரா. ஸோ அனலாக் கேமராவில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா வெறும் வீடியோ சிக்னல் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இதோட பிக்சர் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா டிவிஎல்ல கனெக்ட் பண்ணுவாங்க. வீடியோ டிலே எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு கேபிள் 100 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். RG59 அந்த மாதிரி டைப் கேபிள் யூஸ் பண்ணுவோம். டிவிலேயே நீங்கள் டைரெக்டாக மாட்டிட்டு அந்த கேமராவை பார்த்துக்கலாம். ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். வீடியோ குவாலிட்டியும் ஏஹெச்டி அளவுக்கு அல்லது நெட்வொர்க் கேமரா அளவுக்கு நல்லா இருக்காது. இது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால குவாலிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் அவுடேட்டட் டெக்னாலஜி தான். அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா ஏஹெச்டி கேமரா. இதோட பிக்சர் கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா மெகா பிக்சரில் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுலேயும் ரொம்ப டிலே டைம் இருக்காது. 450 மீட்டர் வரைக்கும் கேபிள் டிஸ்டன்ஸ் சப்போர்ட் பண்ணும். இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. ஏஹெச்டி, ஹெச்டி, சிடிஐ, ஹெச்டி டிவிஏ அந்த மாதிரி. இதுக்கும் இஎம்ஐ, அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ்னால குவாலிட்டி எஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நெட்வொர்க் கேமராவில் அந்த மாதிரி ஆகாது. அனலாக் கேமரா கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கேமரா, இது ஒரு மினி கம்ப்யூட்டர்னே சொல்லலாம். இதுக்குள்ளே ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. இந்த டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 1996 ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் சின்ன மைனர் டிலே இருக்கும், அது நம்மளால் ரெகனைஸ் பண்ண முடியாது. இதுக்கு ஈத்தர்நெட் கேபிள் அப்புறம் பிஓஇ யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பவர் ஓவர் ஈத்தர்நெட். ஒரே கேபிளில் பவரும் டேட்டா வாய்ஸ் 3மே வந்துடும். ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இதில் லோக்கலில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம க்ளவுடில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலேயே இது சிசிடிவி கேட்டகரியில் வராது. சிசிடிவினா ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கணும். இது நம்ம அவுட் ஆஃப் சர்க்கியூட் போயிடுவோம். பிக்சர் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப் டு 8K ரெசல்யூஷன் கேமராஸ் எல்லாம் கூட இருக்குது. இண்டிவிஜுவல் கேமரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரியும். ஆனால் ஓவரால் ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் ரொம்பவே கம்மியாக தான் முடியும். ஏன்னா இதுக்கு ஒவ்வொரு கேமராவுக்கும் ரெக்கார்டர் வரைக்கும் கேபிள் எடுத்து வரணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ணி கேபிளை சிம்பிளிஃபையாக பண்ணலாம். இதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் கேமராஸ் பார்த்திங்கன்னா ANPR கேமரா, LPR, அப்புறம் ஸ்டார்லைட் கேமராஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட சாம்பிள் ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. இதில் ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ செட்டிங் இருக்குது, ஒவ்வொரு கேமராக்குள்ளே நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்கிறத இந்த ஸ்க்ரீன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எவ்வளோக்கு எவ்வளோ கிளாரிட்டி முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்டோரேஜும் முக்கியம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஃபுட்டேஜ் வந்து நம்மளோட ஸ்டோரேஜில் தான் ரெக்கார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் அந்த கேமரா எந்த மாதிரி கம்ப்ரெஷனை சப்போர்ட் பண்ணுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது ஐபி கேமரா H.265 கம்ப்ரெஷன் சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா
அப்போவும் ஸ்டோரேஜ் உங்களுக்கு நிறைய மைலேஜ் கிடைக்கும். சேம் சைஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் டபுள் டைம் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அது மாதிரி எந்த அளவுக்கு மெகா பிக்சல் தேவையோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பெரிய மெகா பிக்சல் கேமரா நல்ல கேமராங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்போ நான் இந்த ஒரு டிஸ்பிளே போர்டில் என்னென்ன கேமராலாம் அனலாகு, எது ஏஹெச்டி, எது ஐபி கேமராங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா? நம்ம ஜஸ்ட்டு பார்த்துட்டு அது ஐபி கேமராவா, அனலாக் கேமராவா அல்லது ஏஹெச்டி கேமராவா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வாங்க முன்னாடி டெமோ பாருங்கள், அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம கேமரா என்னென்ன டைப்ஸ் அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா டூம் கேமரா. இது நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இன்சைட் த ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வித் ஐஆர் கேமராஸும் வருது, வித்தவுட் ஐஆர் கேமராஸும் வருது. ஐஆர்னா இன்ஃப்ராரெட், நைட் மோடு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா புல்லட் கேமரா. இதுதான் மோஸ்ட் செல்லிங் கேமரா, மோஸ்ட் யூஸிங் கேமரா. அவுட்டோரில் நிறைய வீடுகளுக்கு, கடைக்கு, அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அவுட்டோரில் கேமரா மாட்டுறோமோ அதுக்கு இந்த மாதிரி கேமராஸ் தான் மாட்டுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா C-மவுண்ட் கேமரா. C-மவுண்ட் கேமரா அப்படிங்கிறது பேங்க்ஸில், கேஷ் கவுண்டரில், ஒரு ஜுவல்லரியில் ஸ்பெசிஃபிக் ஏரியாவை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா C-மவுண்ட் கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. லென்ஸு நம்ம செப்பரேட்டாக வாங்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா PTZ கேமரா, பேன் டில்ட் ஜூம் கேமரா. இது லார்ஜ் ஹால், பெரிய சைஸ் கிரவுண்டு, அப்புறம் ரோடு சர்வைலன்ஸ், அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் அந்த PTZ கேமரா யூஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம ஒரு கேமராலேயே நிறைய ப்ரீசெட்ஸ் வச்சு மல்டிபிள் கேமரா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வயர்லெஸ் கேமராஸ். இது சின்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. வயர்லெஸ் கேமராஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஐ கேமரா. ஃபிஷ்ஐ கேமரா என்னென்னா 360 டிகிரி வியூ. ஸோ இது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி 360 டிகிரி வியூ கிடைக்குது. இது ஒரு கேமராலேயே ஒரு என்டையர் ஸ்பேஸை மேலேருந்து டாப் வியூவில் கவர் பண்ணலாம். அதோட வியூ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ANPR கேமரா. இதெல்லாம் அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் சிஸ்டம் கேமரா. இது சாஃப்ட்வேரோட இன்டெகிரேட் ஆகி டைரெக்டாக ஒர்க் ஆகும். இது மோஸ்ட்லி ஐபி கேமராவில் மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ இந்த வீடியோவை நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். கண்காணிப்பு கேமரா, அதாவது சர்வைலன்ஸ் கேமரா. எல்லா சர்வைலன்ஸ் கேமராவும் CCTV கேமராவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இன்றைக்கி உள்ள டெக்னிக்கலாக நம்ம எல்லாத்தையுமே அவுட் ஆஃப் நெட்வொர்க் கொண்டு போகிறோம். ஸோ அதனால் எல்லா சர்வைலன்ஸ் கேமராவும் CCTV கேமராங்கிறது கிடையாது. நம்ம எப்படி ஸ்மார்ட் ஃபோனை மொபைல் ஃபோனுன்னு சொல்கிறது சரியில்லையோ அதே மாதிரி தான் எல்லா சர்வைலன்ஸ் கேமராவையும் CCTVன்னு சொல்கிறதும் சரியில்லை. ஸோ இதில் 3 டைப் பார்த்தோம். அனலாக், ஏஹெச்டி, நெட்வொர்க். இந்த 3 டைப்லேயுமே டூம் டைப் கேமராஸ் வரும், புல்லட் டைப் கேமராஸ் வரும், அப்புறம் PTZ டைப் கேமராஸ் வரும். அது போக வேறு கேமராஸ் வேறு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸ் மாடல்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ANPR கேமரா ஒன்லி நெட்வொர்க் கேமராஸில் மட்டும்தான் வரும். ஸோ கேமராவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டெக்னிக்கலாக உள்ள கேமராவுக்கு அதுக்கு ஈக்குவலன்ட் கேமராவை கம்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரைட் கேமரா செலக்ட் பண்ண முடியும். இதில் ஐபி கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பின் ஹோல் கேமராஸ் வர்றதில்லை. ஆனால் இது ஏஹெச்டி கேமராஸில் வருது. ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னென்னா, சேஃப்டிங்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு டைம் CCTV வீட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ரைட் கேமரா தான் சூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத மேக் ஷூர் பண்ணிக்கங்க. நமக்கு என்ன வேணுங்கிறத எக்ஸாக்டாக தெரிஞ்சு வாங்குங்க. அதிக மெகா பிக்சல், அதிக பெட்டர் கேமரா அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. உங்களோட லோக்கல் பக்கத்தில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸை கேட்டுக்குங்க. தேங்க்யூ.